மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆஸ்தான கவிஞர் என்றால் அது கவிஞர் வாலி அவர்களைத்தான் சொல்வார்கள். ஆனால் இருவருக்கும் இடையில் சிறு விரிசல் ஏற்பட்டது. எம்ஜிஆர் அவர்களை தாக்கி பல மேடைகளில் கண்ணதாசன் அவர்கள் வசைப்பாடி இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட எம்ஜிஆர் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லையாம். கவிஞரை பற்றி பேசும்போதெல்லாம் பெருமையாகத்தான் பேசுவாராம். கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் மறுபடியும் இணைந்தது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடிப்பில் ஸ்ரீதர் இயக்கத்தில் மாபெரும் வெற்றி பெற்ற படம் உரிமைக்குரல். இந்த படத்தில் வெளியே கதை எழுது என்ற பாடல் ஒன்று வரும். இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஹிட்டானது. ஆனால் இந்த பாடல் அவ்வளவு எளிதாக அமைந்து விடவில்லை. ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர், கண்ணதாசன் ஆகியோர் அரசியலில் தனித்தனி பாணியில் பயணிக்க தொடங்கினார்கள். இதனால் பெரும்பாலும் எம்ஜிஆர் படங்களுக்கு கவியரசர் பாடல்கள் எழுதுவதில்லை. இந்த நிலையில் உரிமைக்குரல் படத்தில் ஒரு காட்சிக்கு 4 பாடலாசிரியர்கள் எழுதியும் அதில் ஸ்ரீதருக்கு திருப்தி கிடைக்கவில்லையாம். இதனால் கண்ணதாசனிடம் பாடலை எழுதச் சொன்னார். கண்ணதாசனும் பாடலை எழுதி கொடுத்து விட்டார். அந்த பாடலை கேட்ட எம்ஜிஆர் சற்றும் தாமதிக்காமல் இது கண்ணதாசன் பாணிதானே என்று கேட்டாராம். ஆம் என்று ஸ்ரீதர் சொல்லி இருக்கிறார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஸ்ரீதர் உண்மையை சொன்னாராம். இதை கேட்டு சிரித்துக்கொண்டே, நாங்கள் அரசியலில் தனித்தனி பாதையில் பயணித்தாலும் அவரின் தமிழ் எழுத்துக்கள் மீதும் எனக்கு எப்போதும் பெரும் மதிப்பு உண்டு என்றாராம். அந்த படமும் வெள்ளி விழா கொண்டாடியது. படத்தின் வெற்றி விழாவில் ஒரு முறை மக்கள் திலகம் பேசுகையில் இந்த படத்தின் வெற்றிக்கு கண்ணதாசனும் ஒரு காரணம் என்று கூறினாராம். அதை கேட்ட கண்ணதாசன் அவர்களுக்கு அப்போதுதான் தான் செய்த தவறு புரிந்ததாம். எம்ஜிஆர் அவர்களின் அந்த மேன்மையான குணத்தை நினைத்து கண்ணதாசன் அவர்கள் பெருமைப்பட்டாராம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி கண்ணதாசன் தான் எழுதினார் என்று அந்த பாடலை கண்டுபிடித்தார் என்றால் அந்த அளவுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் தமிழ் பற்றும் மீதும் தமிழ் எழுத்தின் மீதும் எம்ஜிஆர் கொண்டுள்ள ஈடுபாடு உங்களுக்கு நன்றாக புரியும். இவ்வளவு அந்யோன்யமாக இருந்த இருவருக்கும் இடையில் அந்த பிரிவு ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்தது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு திரைப்படத்தை தயாரிக்க விரும்பினாராம். அந்த திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள்தான் நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாராம். எம்ஜிஆர் அவர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டாராம். ஆனால் முதலில் மக்கள் திலகம், எனக்கு ஏற்கனவே 2 திரைப்படங்கள் இருக்கிறது, கொஞ்சம் நாட்கள் பொறுத்திருங்கள், நான் முழுமையாக நடித்து கொடுக்கிறேன் என்று கூறினாராம். ஆனால் கண்ணதாசன் அவர்கள்தான் அதை கேட்கவில்லையாம். எனக்கு மாதத்தில் 15 நாட்களுக்கு மட்டும் கால்ஷீட் கொடுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறினாராம். மக்கள் திலகமும் ஓகே என்றாராம். ஆனால் எம்ஜிஆர் அவர்களால் சொன்ன டயத்திற்கு வர முடியவில்லையாம் ஷூட்டிங்கிற்கு. அதை பார்த்து கோபப்பட்டு விட்டாராம் கண்ணதாசன் அவர்கள். ஒருமுறை எம்ஜிஆர் அவர்கள் படப்பிடிப்பு தளத்திற்கு வரும்பொழுது அவருக்கு நேருக்கு நேராகவே முகத்தை காட்டி பேசினாராம். அதை புரிந்து கொண்ட மக்கள் திலகம் அடுத்து 2 நாட்களுக்கு சரியான நேரத்திற்கு தான் வந்தாராம். ஆனாலும் கண்ணதாசன் அவர்களுக்கு அந்த கோபம் குறையவில்லையாம். எம்ஜிஆர் அவர்களும் பொறுத்து பார்த்திருக்கிறார். கண்ணதாசன் அவர்கள் முகம் சுழிவை ஏற்க முடியாமல் அங்கிருந்து கிளம்பி விட்டாராம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அதன் பிறகு படப்பிடிப்பு தளத்திற்கு வரவும் இல்லையாம். கவிஞர் கண்ணதாசன் அவர்களிடம் என்ன விவரம் என்று கூறவும் இல்லையாம். சிறிது நாட்கள் கழித்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வீட்டிற்கு சென்று இந்த திரைப்படம் பற்றி கேட்டிருக்கிறார். ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோ, என்னுடைய பழைய திரைப்படங்களை முடித்து விட்டுத்தான் உங்களுடைய படத்திற்கு வர வேண்டும் என்று கடுமையாக கூறிவிட்டாராம். இதை கேட்டு கோபமடைந்த கண்ணதாசன் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வீட்டின் முன்பு பத்திரிகையாளர் அவர்களை வர சொல்லி, இனிமேல் மக்கள் திலகம் அவர்களுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, என்னுடைய திரைப்படத்தில் மக்கள் திலகம் நடிக்கக்கூடாது என்று கூறிவிட்டு, இனிமேல் அவருடைய எந்த ஒரு திரைப்படத்திற்கும் நான் கதையோ வசனமோ பாட்டோ எழுத மாட்டேன் என்று உறுதியாக கூறிவிட்டாராம். அதன் பிறகு கண்ணதாசன் அவர்கள் பல மேடைகளில் எம்ஜிஆருக்கு எதிராக வசைப்பாடி இருக்கிறார். கருணாநிதி அவர்களுடன் இணைந்து கொண்டு எம்ஜிஆர் அவர்களை பற்றி மிகவும் தரைக்குறைவாக மேடைகளில் பேசியுள்ளார். அது மட்டுமல்லாமல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்குத்தான் இனிமேல் நான் பாட்டு எழுதுவேன் என்று வெளிப்படையாக அறிவித்தாராம். அதிலும் கூட எம்ஜிஆர் அவர்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்களின் மீது பணிபுரிந்து வந்த ஒருவரை சிவாஜி அவர்கள் இழுத்துக்கொண்டார் என்றுதான் எம்ஜிஆர் நினைத்தாராம். ஆனால் நடந்தது உண்மை அதுவல்ல. எம்ஜிஆர் அவர்களின் மீது இருந்த கோபத்தால் வேண்டுமென்றே அவருக்கு எதிராக
இப்போது வளர்ந்து கொண்டிருக்கும் ஒருவர் சிவாஜி கணேசன் அவர்கள். அவர்களிடம் போய் நாம் சேர்ந்து கொள்வோம் என்று கண்ணதாசன் அவர்கள் தானாகவே போய்தான் சென்றாராம். இது சிறிது காலம் கழித்துத்தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரிய வந்ததாம். அப்போதும் கூட எம்ஜிஆர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் கருணாநிதி அவர்கள்தான் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இடையில் பிரச்சனை மூட்டிவிட வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு திட்டத்தை கண்ணதாசன் அவர்களுக்கு போட்டுக் கொடுத்தாராம். அதை நிறைவேற்றிய கண்ணதாசன் அவர்கள் பின் நாட்களில் எம்ஜிஆர் அவர்களிடமே வந்து சரணடைந்த நிகழ்வும் நடந்துள்ளது. அதற்கு காரணமும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள்தான். கவிஞர் கண்ணதாசன் அவர்களை அரசவை கவிஞராக அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் அரசாங்கத்திடம் இருந்து என்னென்ன சலுகைகளை பெற்றுத்தர முடியுமோ அவை அனைத்தையுமே கண்ணதாசன் அவர்களுக்கு பெற்று தந்தவர்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அதை நினைத்து கண்ணதாசன் அவர்கள் பலமுறை வேதனைப்பட்டிருக்கிறார். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.